இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சரி, இது நீங்க விஜய் ரசிகரா பார்த்துட்டு இருக்கலாம், பொதுமக்களா பார்த்துட்டு இருந்திருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சரிங்களா? உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, என்ன பண்ணலாம்னு தோணுதோ அது பிரகாரமே செய்யுங்க. சரிங்களா? இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இது வரைக்கும் மிக சரியான தலைவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய இந்த 2026 எலெக்ஷன்லயும் அருமையான உண்மையான தலைவனை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அவர் தான் வந்து ஆட்சியிலையும் வந்து உட்காருவாரு. இந்த ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும், அதுக்கப்புறம் இந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் இத்தனை கிரகம் இருக்கிற அமைப்பும், இந்த கொடை யோகம் அமைப்பும், இங்க இருக்கிற ராகு இங்க இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அடி தூள் கலக்குற மாதிரி இருந்திருக்கும். இங்க முட்டு கொடுக்கறது ஆள் இல்லை. சரிங்களா? அது 2 லக்னமா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கடக லக்னமா இருந்தாலும் சரி, முட்டு கொடுக்கறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. இங்க பாத்தீங்கன்னா 6 கூடையதான் 8ல, 8 கூடிய சனி 12ல, அப்ப 6 குரு, 8 சனி, 12 உண்டானவனே புதன். இவங்களே இங்க இருக்காங்க. 6, 8, 12 இருக்கிறதுங்கிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப பாருங்க, கன்னி லக்னமா இருந்தா கூட தப்பிச்சுக்க. இங்க பரிகாரம் பண்ணோம்னா எப்படிங்க, சுக்கிர திசையில குரு புத்தி போயிட்டு இருந்தது. சரிங்களா? அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும்போது பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லக்னத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறதுங்கிறது பிடிவாதம் ஜாஸ்தி. இன்னொன்னு, செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் ஜாஸ்தி கொடுக்கக்கூடியது. விஜயகாந்த் மாதிரி ஏய் அப்படின்னு சதம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மூக்குக்கு மேல கோபம் வருதுன்னு. இதெல்லாம் லக்னத்துல செவ்வாய் இருந்தா மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இவரோட மதிப்பு இவருக்கு கிடைக்காமல போகுது. இவரோட மதிப்பு தான் இவர் இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தை கூட்டுது. விஜய் வருகிறார், வந்துட்டு இருக்கார், இப்ப வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, இப்ப வந்துட்டே இருக்காருன்னு சொல்லும் போது இங்க ஆளுங்களாம் அப்படி துடிக்கிறதுக்கான காரணம் என்னங்க, இந்த 12ல இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி துடிக்க மாட்டாங்க. இவரு வண்டியில நின்றுட்டு நடிச்சு காட்டினாரு, ஃபேஸ் மட்டும் ஆடுற மாதிரி காமிச்சாரு இல்லைங்களா, கால் இப்படி ஆட்டி காமிச்சினாரு இல்லைங்க, என்ன உதருதா அப்படிங்கிற மாதிரி இவருக்கே உதரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு அமைப்பு. தந்தை ஸ்தானம் அப்படிங்கும்போது இவருக்கு மீன வீட வரும். இந்த கடக லக்னத்துக்கு மீன வீட வரும். அது அந்த வீட்டுக்கு மறைஞ்சிருக்காரு. அப்பனால பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு. இங்க அப்படியா இருக்கு, அப்பாதான் இவரை கொண்டே வந்தது சினி ஃபீல்டுக்குள்ள. இப்போ அவங்க அப்பா தான் பையன் நல்லபடியா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பா தான். பாருங்க, இந்த சுக்கிர தசைங்கிறது இவருக்கு லக்னத்துக்கு 4, 11 கூடையவன். 20 வருஷத்துல மொதல் 10 வருஷம் வந்து சூப்பரா இருக்கும். இப்படிங்க சூப்பரா செம்மையா வேணுங்கிற சுகம் எல்லாம் கிடைக்கும். வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, இது எல்லாமே நல்லாவே கிடைக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் கரெக்டா பாருங்க, 41ல இருந்து இப்ப 51 முடிஞ்சு இப்ப 2வது செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2வது செகண்ட் ஹாஃப்ங்கிறது எதை தொட்டாலும் கஷ்டம் 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 சொல்லி மேடே ஏற முடியாத அளவுக்கு 10 வருஷம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நமது மனித நாடி யூடியூப் சேனல் மூலியமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். சரி, இப்ப வந்துங்க அடுத்து வந்து கடக லக்னம். சரிங்களா? பாருங்க, கடக லக்னம் போது லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி, கூடவே செவ்வாய் வந்து பலம் இழந்த செவ்வாயும் கூட இருக்காரு. சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறதுங்கிறது பிடிவாதம் ஜாஸ்தி. இன்னொன்னு, செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் ஜாஸ்தி கொடுக்கக்கூடியது. விஜயகாந்த் மாதிரி ஏய் அப்படின்னு சதம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மூக்குக்கு மேல கோபம் வருதுன்னு. இதெல்லாம் லக்னத்துல செவ்வாய் இருந்தா இருக்கும். பாருங்க, இங்க 5ஆம் பாவத்துல ராகு, லக்னத்துக்கு 5, இதுதான் வந்து குலதெய்வம்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க. இது வந்து தாத்தாவோட சம்பந்தப்பட்ட இடம், அப்பாவோட அப்பா சம்பந்தப்பட்ட இடம். இப்ப அங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, ராகு இருக்காங்க அப்படின்னால என்னாச்சு, இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஒரு அமைப்பு. சரிங்களா? இவங்களுக்கு பூர்வீகம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அடுத்து வந்து என்ன கேட்டீங்கன்னா, பாருங்க, 8ல குரு,
இந்த 8ல குரு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்காயுள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு குழந்தை சம்பந்தப்பட்ட சந்தோஷம் குறைவு அப்படிங்கிறது. இவருக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஆனாலும் குழந்தைங்க கூட இருக்காங்களா அப்படிங்கறது பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த லக்னமும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? இன்னொன்னு லக்னங்கிறதும் ராசிங்கிறதும் வேற வேறங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருப்பீங்க. ராசி அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த உடம்பு, ராசிங்கிறது இந்த உடம்பு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுங்கிறது, லக்னங்கிறது இந்த ஆன்மா, இந்த உயிர், இந்த டோட்டலா எல்லாத்துக்கும். அதாவதுங்க ஒரு மலை ஏறுறோம்னு வச்சுங்க, எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மலை ஏறுவோம். அந்த சிரமப்பட்டு மலை ஏறும்போது இந்த உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகும், சுஸ்தாகும். அப்பா முடியலடா, என்னால முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா மேல போயிட்டு சாமி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறதுங்கிறது என்ன சந்தோஷப்படும்? உடம்பா சந்தோஷப்படும், நம்மளோட ஆன்மா, மனசு, உயிர். என் உயிரே திருப்தி ஆயிடுச்சுப்பா, என் உயிர் இப்ப போனா கூட எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படிமாங்க இல்லைங்களா? அது ஏன் சொல்றாங்க? அவ்வளோ உடம்பு கஷ்டப்பட்டாலும் அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர், ஆன்மா சம்பந்தப்பட்டது சந்தோஷம் ஆச்சு அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. அப்ப லக்னம்ங்கிறது என்ன சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த கடக லக்னத்துக்கு 8ல வந்து குரு இருக்காங்க அப்படிங்கும் போது புத்திர சம்பந்தப்பட்ட ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்னு வந்து எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கிறது யாருக்கும் தெரியவே தெரியாது. அதாவது இவர்கிட்ட எத்தனை கோடி இருக்குங்கிறது வெளியே தெரியவே தெரியாதுங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ல யாருமே கிடையாது, 11ல கேது சுக்கிரன். இங்க பாருங்க, சுக்கிரன் கேது சேர்க்க எந்த ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் பொண்டாட்டி வந்து சாமியார் மாதிரி. எப்படிங்க? பொண்டாட்டி வந்து சாமியார் மாதிரி. தெய்வ பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். நீங்க இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், கராரா இருக்கணும், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கிற மாதிரி. கேதுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே வெறுத்து, அப்பா சாமி ஆண்டவா என்னை கூப்பிட்டுக்க, நான் நீயே சரணன்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள குறிக்கக்கூடியவர் தான் கேது. அப்படிப்பட்ட கேது கூட சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து லைஃப்ல நல்லா சுகபோகமா வாழணும்னு நினைக்கக்கூடியதுதான் சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சுகபோகம்ங்கிறது கெட்டு போகும், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கும் அப்படிங்கிறது 2 லக்னத்துக்கும் ஈவனா தான் இருக்கு. இருந்தாலும் மூத்த சகோதரம் ஒருத்தவங்க இருக்கணும், மூத்த சகோதரம் ஒருத்தவங்க இருந்து அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இவங்க மூத்த சகோதரர் இருந்தாங்களா? சொல்லுங்க. இளைய சகோதரம் தான் இருந்தாங்க, அப்ப மூத்த சகோதரங்கிறது இல்ல. சரிங்களா? சரி, அடுத்து என்ன கேட்டீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் சனி புதன் 12ல இருக்காங்க. இந்த 12 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடுன்னு சொல்லலாம், இன்னொன்னு விரையம்னு சொல்லலாம், இன்னொன்னு மோட்சம்னு சொல்லலாம். இந்த சூரியன் சம்பந்தப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல தந்தை. எப்படிங்க? அப்பா அப்படிங்கிற கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து சூரியன் தான். இன்னொன்னு தந்தை ஸ்தானம் அப்படிங்கும்போது இவருக்கு மீன வீட வரும். இந்த கடக லக்னத்துக்கு மீன வீட வரும். அது அந்த வீட்டுக்கு மறைஞ்சிருக்காருங்கும் போது அப்ப வந்து இவருக்கு வந்து ஒதுக்கி வைக்கணும், அப்ப இவரை விட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்பனால பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு. இங்க அப்படியா இருக்கு? அப்பனால பிரயோஜனம் இல்லாம இருக்கு. எப்படிங்க? அப்பனால அப்பாதான் இவரை கொண்டே வந்தது சினி ஃபீல்டுக்குள்ள. இப்போ அவங்க அப்பா தான் பையன் நல்லபடியா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பா தான். சரிங்களா? அப்ப இங்க 9ஆம் இடத்து அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காருங்கும் போது அப்பனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க ஒரு கோவில் அனுகிரகம் இல்ல, சாமி அனுகிரகமே இல்ல, தெய்வ அனுகிரகமே இல்ல, வேஸ்ட் அப்படின்னு சொன்னா இந்த 9ஆம் இடத்து அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல இருக்காரு, லக்னத்துக்கு 8க்கு போயிட்டாரு அப்படின்னா எந்த கோயில்ல போய் என்ன சாமி கும்பிட்டாலும் அருளே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அருளே கிடைக்காது. இவரு நமக்கு தெரிஞ்சு எந்த கோயிலுக்காவது போயிருக்காரா? நல்லா தெரிஞ்சுங்க. சர்ச்சுக்கு வேணா போயிருப்பாரு. சரிங்களா? அதுவும் நம்ம படத்துலதான் பார்த்திருக்கோம், நேரில் பார்த்தது இல்லை. இவர் அடிக்கடி போவாரு வருவாரான்னு தெரியல. இது எங்க எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்களே கவனிங்க. சரிங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு 5ஆம் பார்வையா இவரு தொழில் சம்பந்தப்பட்ட சனியை பாக்குறாங்க, மதிப்பு சம்பந்தப்பட்ட சூரியனை பாக்குறாங்க, புத்தி சம்பந்தப்பட்ட புதனை பாக்குறாங்க போது அது எப்படிங்க? அது எல்லாமே நல்ல வேலை செய்யறதுக்கு உண்டான இடத்துலதான் இருக்கு. ஆனா வேலை அப்படிங்கிறது விரயத்துல இருக்கு. சரிங்களா? இவரு தொழில் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு.
சூரியன் மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இவரோட மதிப்பு இவருக்கு கிடைக்காம போகுது. இவரோட மதிப்பு தான் இவர் இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தை கூட்டுது. விஜய் வருகிறார், வந்துட்டு இருக்கார், இப்ப வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, இப்ப வந்துட்டே இருக்காருன்னு சொல்லும் போது இங்க ஆளுங்களாம் அப்படி துடிக்கிறதுக்கான காரணம் என்னங்க? இந்த 12ல இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி துடிக்க மாட்டாங்க. யாருக்காவது லக்னத்துக்கு 12ல இந்த சூரியன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்க ஊர்ல எந்த அளவுக்கு மதிப்பு, மரியாதை இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இன்னொன்னு, குரு பார்க்க கோடி நன்மை அப்படி ஒண்ணு இருக்கு. இவர் பாக்குறதுனால அந்த தோஷை நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கெட்ட பேர் வந்து அந்த கெட்ட பேரை நிவர்த்தி பண்ற மாதிரியும் வரும். இவருக்குன்னு சொல்லிட்டு என்ன இது வரைக்கும் பெரிய கெட்ட பேர் வந்திருக்குங்க சொல்லுங்க? ஃபேமிலில, குடும்பத்துல, அதுல இதுலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இருக்கு. ஆனா ஏதாவது கெட்ட பேர் வந்து நிவர்த்தி ஏதாவது ஆயிருக்கா? இப்பதான் ஒரு கெட்ட பேருங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? இது நிவர்த்தி ஆயிடுச்சு, நல்லபடியா ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்றுக்கங்க. சரிங்களா? இது நல்லபடியா நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கெட்ட பேரு நிவர்த்தி ஆகுது குரு மூலியமா. சரிங்களா? ஆனா இப்ப என்ன தசை நடக்குது? சுக்கர தசை நடக்குது. இங்கதான் இருக்கு விஷயமே. இந்த கடக லக்னத்துக்கு சுக்கரன் அப்படிங்கிறவன் லக்னத்துக்கு 4, 11 குடையவன். 4ங்கிறது சுகஸ்தானம். சரிங்களா? 11ங்கிறது லாபஸ்தானம். இப்ப இன்னொன்னு அந்த லக்னத்துக்கு பார்த்த மாதிரி ஒரு இது பார்த்துடலாம் பாருங்க. சனி தசை இந்த கடக லக்னமா இருந்தா 17.25 வருஷம் வரைக்குமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப 17 வயசு வரைக்குமே பையன் ரொம்ப பொறுப்பா, சாஃப்டா, அமைதியா, வாங்க திறக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது ரெண்டுக்குமே அது வந்து 14 வயசு வரைக்கும், இது 17 வயசு வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்த புதன் அறிவு தான். இங்க 3, 12 குடைவனா வர்றான். இது வந்து என்ன சொல்றதுங்க? 3ங்கிறது முயற்சி. சரிங்களா? ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறோம் அப்படின்னு அந்த ஆசை அரும்ப கூடிய இடம் 3ஆம் இடம். காதல் முளைக்கு கூடிய இடம் 3ஆம் இடம். இப்ப 3 கூடயும் 12ல. அப்ப இந்த காதல்ங்கிறது நிறைவேறாம போறதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கணும். சரிங்களா? இவரு ஆல்ரெடி வேற யாராவது லவ் பண்ணிருக்கலாம். இந்த லக்னமா இருந்ததுன்னா வேற யாராவது லவ் பண்ணிருக்கலாம், அதுவும் நிறைவேறாம போயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிருக்கலாம். சரிங்களா? பாருங்க, அந்த புதன் திசைங்கிறது 34 வயசு 7 மாசம் வரைக்கும் இருக்கு. அப்ப 35 வயசு வரைக்கும் வச்சுங்களேன். அந்த 35 வயசு வரைக்குமே அந்த புதன் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா 17 வருஷங்க புதன் திசை. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது 17 வருஷத்துல பாதி எடுத்துக்கீங்க, 8.5 வருஷம். அப்போ 8ங்கும் போது 17, இங்க ஒரு 8, 25. சரிங்களா? 25 கரெக்ட் தான். அந்த 25 வயசு வரைக்கும் இவர் வந்து சூப்பரா இருந்துட்டு 25 வயசுக்கு மேல நிறைய லாஸ் அனுபவிச்சிருந்திருக்கணும். இவர் லாஸ் அனுபவிச்சாரா? இவர்னால நட்டப்பட்டு போனாங்களா? இவரோட 34 வயசு வரைக்கும் இவர் லாபமே பார்க்கலையா? லாஸ் அடைஞ்சாரா? யோசனை பண்ணுங்க. அடுத்து கேது. இந்த கேது தசை 34 வயசுக்கு மேல 41 வயசு வரைக்கும் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? பாதகத்துல உட்கார்ந்து இருக்காரு. லக்னத்துக்கு பாதகம். இந்த சுக்கரன் மாதிரிதான் அந்த கேது வேலை செய்வாரு. எப்பவுமே ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா பச்சவந்தி மாதிரி, சொல்ல போனா பச்சவந்தி மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. சுக்கரன் வீட்டுல இருந்தா சுக்கரனா மாறுவாங்க, குரு வீட்டுல இருந்தா குருவா மாறுவாங்க, புதன் வீட்டுல இருந்தா புதனா மாறுவாங்க. அப்ப இந்த கேது திசை எப்ப வரைக்கும் இருந்திருக்கு? 41 வயசு வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப இந்த சுக்கரனா இருந்தா இந்த கேது என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அது பாதக வீடுங்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கணும். 7 வருஷம். எத்தனை வயசுல இருந்துங்க? 34 வயசுக்கு மேல, 34 வயசுக்கு மேல 41 வயசு வரைக்கும் இவரு படாதபாடு பட்டு ஏகப்பட்ட தொந்தரவு எல்லாம் அனுபவிச்சு, அதாவது பெண்களால, பெண்கள் வீடு அது என்ன சொல்லுங்க, ரொம்ப எல்லா நடிகையோடையும் கிசுகிசுக்கப்பட்டு பேரு கெட்டு, எனக்கு வந்து இல்வாழ்க்கையே வேணாண்டா சாமி, நான் சாமியாரா போறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் ஒத்தும் வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சில பெண்களோட, நடிகைகளோட இவர் கிசுகிசுப்பட்டாரு இல்லைங்களா? கிசுகிசுப்பட்டு கடைசியில யாருமே இல்லாம இப்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர் 41 வயசுக்கு முன்னாடியே வந்திருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சா?
அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப சமீபத்துலதான் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளதான் இவர் ஃபேமிலிக்கு இவருக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குங்கிற மாதிரி தானே. அப்ப அதுவும் சரியா அமைஞ்சு வரல. அந்த கேதுங்கிறது ஒரு நிறைய பாடப்படுத்தி எடுத்திருந்திருக்கணும். சொல்ல போனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற பணம் காசு எல்லாம் மேக்சிமம் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா சம்பாதிச்சு எப்படிங்க அமிதாப் பச்சன் தமிழ்ல உல்லாசம்னு ஒரு படம் எடுத்தார் அஜித்தை வச்சு, சரிங்களா? அது ஏபிசிடி நிறுவனம். தமிழ்நாட்டுல இங்க இவங்க நடிக்கிறாங்க, தெலுங்குல அவங்க நடிக்கிறாங்க, ஹிந்தில இவங்க நடிக்கிறாங்கன்னு எல்லா பக்கமும் ஆரம்பிச்சாரு. கடைசியில அவர் எல்லாம் ஃபுல்லா திவாலாகி ஒண்ணும் இல்லாம நடுவோடு அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா விளம்பரத்துல நடிச்சு பணம் சேர்த்தி மறுபடியும் இளைஞரெல்லாம் மீட்டு மறுபடியும் வந்தார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவர் ஜாதகத்துல. சரி, அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் அதுல பாதியாவது இவர் பிரச்சனையை அனுபவிச்சிருக்கணும். அந்த மாதிரி அனுபவிச்சிருந்தா இந்த கேது இந்த லக்னத்துக்கு ஒத்து வராருன்னு அர்த்தம். அதுவும் நடக்கல, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிர தசை 41 வயசுல இருந்து 61 வயசு வரைக்குமே சுக்கிர தசை. அப்ப பாருங்க, இந்த சுக்கிர தசைங்கிறது இவருக்கு லக்னத்துக்கு 4-11 கூடையவன். 20 வருஷத்துல மொதல் 10 வருஷம் சூப்பரா இருக்கும். இப்படிங்க சூப்பரா செம்மையா வேணுங்கிற சுகம் எல்லாம் கிடைக்கும். வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, இது எல்லாமே நல்லாவே கிடைக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் கரெக்டா பாருங்க, 41 இருந்து இப்ப 51 முடிஞ்சு இப்ப ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ங்கிறது எதை தொட்டாலும் கஷ்டம் 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 சொல்லி மேடை ஏற முடியாத அளவுக்கு 10 வருஷம். எப்படி 61 வருஷம், 61 வயசு 7 மாசம் 7 நாளுங்கிற வரைக்கும் இருக்கு கணக்கு, சரிங்களா? அப்ப இனி இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இவர் படாத பாடு பட போறாருன்னு தான் அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு கவனமா இருக்கும், எந்த அளவுக்கு இந்த சுகர்னா பலப்படுத்தணும், ஸ்ட்ராங் படுத்தணும். இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது இவரு வண்டியில நின்றுட்டு நடிச்சு காட்டினாரு, ஃபேஸ் மட்டும் ஆடுற மாதிரி காமிச்சாரு இல்லைங்களா? கால் இப்படி ஆட்டி காமிச்சினாரு இல்லைங்க, என்ன உதருதா அப்படிங்கிற மாதிரி இவருக்கே உதரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரன் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த 10 வருஷம்ங்கிறது இவர் ரொம்பவுமே பாடா படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. இப்ப பாருங்க, கன்னி லக்னமா இருந்தா கூட தப்பிச்சுக்கிறதுக்கான இங்க பரிகாரம் பண்ணோம்னா எப்படிங்க, சுக்கிர திசையில குரு புத்தி போயிட்டு இருந்தது, சரிங்களா? அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும்போது பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பாதகாதிபதிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப உடல்நலம் மட்டும் இல்லாம உயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் கொடுக்குற அளவுக்கு ஒரு மோசமான பாதகத்தன்மையை கொடுக்குது. அதான் சொல்லுவாங்க, டே கொலை பாதகா, டே கிராதகா பாதகா அப்படிம்பாங்க. அந்த பாதகாதிபதியோட வேலைய அவரு கரெக்டா செய்வாரு. இதுவும் பெண்களால இந்த லக்னமா இருந்தா ஒரு பொண்ணை நம்பி அதுல பாதாளத்துல உளுந்து எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த லக்னத்துக்கு கடவுள் லக்னத்துக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது, கேதுனால எப்படிங்க ராஜபோத அப்படிங்க, இந்த காசு எல்லாம் வச்சு இப்படி குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்க, என்னென்னமோ போட்டு அந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு, அது ஏற்பட்டது அந்த ராஜபோத வர மாதிரி. இப்ப இவருக்கு அந்த மாதிரி ஒரு பேரும் வேற நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா போயின்னு தெரியல. இருந்தாலும் ஒவ்வொன்றும் கவனிங்க, சரிங்களா? இந்த லக்னமா இருந்தா இப்படி, அந்த லக்னமா இருந்தா அப்படி. அப்ப இந்த சுக்கிரனா இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் மிக கொடூரமா இருக்குங்கிறது தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க விஜயோட ரசிகரு, இந்த கட்சியோட தொண்டரு அப்படின்னா உங்க கட்சி தலைவருக்காக நீங்க வேண்டிக்கிங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது, நல்லபடியா வரணும்னு, சரிங்களா? முடிஞ்சா இந்த வீடியோ பாக்குற ஏதாவது ஒரு பெரிய பெரிய பிரபலங்கள் யாராவது இருந்ததுன்னா விஜய் வீட்டையே உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் எல்லாம் இருக்குதுங்க, இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் பொள்ளாச்சியில நாடி சரணாங்கிறவர் இந்த மாதிரி பேசியிருக்காருங்க, இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைச்சு சொன்னாலும் சரி சொல்லிட்டீங்க. ஆனா சொல்லி தெரிய வச்சு அவரை நீங்க உஷார்படுத்துங்க. நமக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஆரவாரப்படுத்திட்டு இருந்தாரு, கடைசி வரைக்கும் நடிகனாவே இருந்திருந்தாரு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அரசியலுக்குள்ள வரும்போதுதான் இது எல்லாத்தையும் போட்டு ஆராய வேண்டிய கட்டாயம். வருவாரா, அரசியல் தலைவர் மாறுவாரா, அதுக்கு சப்போர்ட் இருக்கா, எதுக்காக வர்றாங்க அப்படிங்கிறது. சரி, அந்த லக்னத்துக்கு பேசணும் இல்லைங்களா? இந்த லக்னத்துக்கு பார்ப்போம். 10 கூடையவன், சொந்தமா ஒரு தொழில் பண்றதுக்கு உண்டான ஆளு அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய், சரிங்களா?
அந்த 10ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்காருங்க போது இவர் சொந்தமா எதுனா பிசினஸ் ஏதாவது செஞ்சிருக்கணும். இவர் ஒண்ணுமே செய்யல, அது லாஸா இருந்திருக்கணும், அதுல இருந்து மீண்டு வந்திருக்கணும், மறுபடியும் அதை செஞ்சிருக்கணும், அதுல பார்ட்னர் போட்டும் செஞ்சிருக்கணும், பெண்களை கூட இழுத்து நீங்க பார்ட்னரா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்திருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இன்னொன்னு அதுக்குண்டான செவ்வாய் தசையே வரல. ஏதாவது ஒரு வாய்ப்புங்கிறது அந்த செவ்வாய் தசையில வந்திருந்தா வந்திருக்கலாம். ஆனா புத்திங்கிறது வரக்கூடிய காலகட்டத்துல அதுக்குண்டான முயற்சி கூட ஏதாவது செஞ்சிருக்கலாம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 6 கூடையதான் 8ல, 8 கூடிய சனி 12ல. அப்ப 6 குரு, 8 சனி, 12 உண்டானவனே புதன். இவங்களே இருக்காங்க 6, 8, 12 இருக்கிறதுங்கிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும், அதுக்கப்புறம் இந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் இத்தனை கிரகம் இருக்கிற அமைப்பும், இந்த கொடை யோக அமைப்பும், இங்க இருக்கிற ராகு இங்க இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அடி தூள் கலக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை. இங்க முட்டு கொடுக்கறது ஆள் இல்லை. சரிங்களா? அது 2 லக்னமா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கடக லக்னமா இருந்தாலும் சரி, முட்டு கொடுக்கறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. சரிங்களா? கரெக்டான ஆளுங்களை மட்டும் இவர் தேர்வு பண்ணி கூட கரெக்டா வச்சுக்கிட்டாரு. பாருங்க, இது வரைக்கும் தமிழகத்துல எத்தனையோ கட்சிகள் உருவாகி வந்திருக்கு. அப்படி வந்ததுல எம்ஜிஆரையே எடுத்துக்கீங்க, கலைஞர் கூட இருந்தார். அப்போ கலைஞருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கும் போது தனியா ஆரம்பிக்கிறாருங்கும் போது எம்ஜிஆர் ஆதரிக்கக்கூடிய ஆளுங்களே அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்ப அனுபவம், ஏற்கனவே அரசியலுக்குள்ள அனுபவம் இருக்கிற ஆளுங்களை கூட சேர்த்தும் போது அவங்களோட அலைவீகமே அரசியல்வாதியா உருவாவாங்க. இப்ப நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நல்லா படிக்கிற மனிதர்களை வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க நல்லா படிக்க முடியும். நீங்க ஒரு ரவுடி கூட்டத்துக்கு கூட நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரவுடி கூட்டத்தை மாதிரியே நீங்களும் மாறுவீங்க. இதே நல்ல ஒரு பிசினஸ் மைண்டு, பொலிட்டிக்கல் மைண்டு, பணம் சம்பாதிக்கக்கூடிய மைண்டு, அவங்க கூட நீங்க சுத்தினீங்க, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க. பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, பிசினஸ்ல பெரிய ஆளா வருவீங்க, பொலிட்டிக்கல பெரிய ஆளா வருவீங்க. அப்ப நீங்க உங்களை சுத்தி எப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்க வச்சுக்கிறீங்களோ, அவங்களோட என்ன அலைகள் எப்படி எல்லாம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதும் மேல வர்றதும் எல்லாம். நீங்கன்னு கிடையாது, நானும் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணுதான். இப்ப பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே சத்தியமான வாழ்க்கை. எண்ணங்கிறது எங்க உருவாகும்? நம்ம ஆள் மனசுக்குள்ள உருவாகுது. ஆள் மனசுங்கிறது எங்க இருக்குது? கடை பிளஸ் உள், கடவுள், வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கான். நமக்குள்ள என்ன தோணுதோ அதை செஞ்சாலே நம்ம நல்லா இருப்போம். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சரி, இது நீங்க விஜய் ரசிகரா பார்த்துட்டு இருக்கலாம், பொதுமக்களா பார்த்துட்டு இருந்திருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சரிங்களா? உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, என்ன பண்ணலாம்னு தோணுதோ அது பிரகாரமே செய்யுங்க. சரிங்களா? இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இது வரைக்கும் மிக சரியான தலைவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய இந்த 2026 எலெக்ஷன்லயும் அருமையான உண்மையான தலைவனை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அவர் தான் ஆட்சியிலையும் உட்காருவாரு. சரிங்களா? சரி, இப்ப இவருக்கு இப்ப இருக்கக்கூடிய தசா புத்தி பாருங்க, சுக்கிர தசையில ராகு புத்தி. நிறைய பேர் பேசிப்பாங்க இல்லைங்களா, நிறைய வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஜோதிடர் இந்த ஜோதிடர் எல்லாம் ராகு புத்தின்னு சொன்னாங்க. அது இந்த கடக லக்னமா வந்தா ராகு புத்தி தான். இப்ப இந்த சுக்கிரனுக்கு ராகு அப்படிங்கிறது எப்படி உட்கார்ந்துருக்குங்க? 7 தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ராகுங்கிறது லக்னத்துக்கு 5ங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். பூர்வ புண்ணியம் நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கும் போது இங்க பாருங்க, இங்க ராகு புத்தி அப்படின்னா மாற்று மதத்தினர் எல்லாம் கூட சேரணுங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? சரிங்களா? அந்த மாதிரி இப்ப இது முன்னாடிங்கும் போது இதுக்கு முன்னாடி அந்த லக்னத்துல இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப முன்னாடியே நம்ம சேர்ந்துட்டோங்கிற மாதிரி ஒரு கணக்கு. இது இப்பதான் சேருதுங்கிற ஒரு கணக்கு. அப்போ இந்த ராகுக்கும் சுக்கிரனுக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்காங்க. இது எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் பாதகாதிபதிங்கிறவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு கூப்பிட கம்பிட்டு போயிடுவான். இவர் இது வரைக்கும் என்னென்னலாம் சம்பாதிச்சாரோ, என்னென்னலாம் சேர்த்து வச்சாரோ மொத்தமா சேர்ந்து எங்கிட்டாவது விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்கும். அப்ப அனுபவம், ஏற்கனவே அரசியலுக்குள்ள அனுபவம் இருக்கிற ஆளுங்களை கூட சேர்த்தும் போது அவங்களோட அலைவீகமே அரசியல்வாதியா உருவாகும்.